நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உலக அளவில் ஒவ்வொரு தினமும் ஏதாவது ஒரு மிக முக்கியமான சமூக நோக்கத்திற்காக, பண்பாட்டு நோக்கத்திற்காக அதிகாரப்பூர்வமாக சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு அப்படி ஒரு முக்கியமான ஒரு நாள், உலக அளவில் பின்பற்றப்படுகிற ஒரு நாள். அதாவது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், சமூகத்திலிருந்து மைய நீரோட்டத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கவர்களும் கூட அவர்கள் எல்லோரோடும் அந்த மைய நீரோட்டத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அவற்றில் ஒன்றுதான் இந்த நாள். இந்த நாளை பற்றி நான் சொல்வதற்கு என்னுடைய புகழ்பெற்ற கவிதை ஒன்றை சொல்லி அதிலிருந்து இந்த நாளை பற்றி விவரித்தால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சிவப்பு பாவாடை வேண்டுமெனச் சொல்ல, அவசரத்திற்கு அடையாளம் ஏதும் சிக்காமல் தன் விரலை கத்தியாக்கி பாவனை ரத்தம் பெருக்குகிறாள் ஊமை சிறுமி. அதாவது ஒரு வாய் பேச முடியாத ஒரு சிறுமி, பேச்சுத்திறனற்ற ஒரு சிறுமி, அவளுக்கு சிவப்பு பாவாடை வேண்டும் என்று கேட்க வேண்டும். சிவப்பு நிறத்தை அவள் எப்படி குறிப்பது? அந்த இடத்தில் சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடிய எந்த பொருளும் இல்லை. அப்பொழுது அவர்கள் தொண்டையில் தன்னுடைய விரலையே கத்தி போல வைத்து காட்டி இரத்தம் வருகிற அந்த ஒரு காட்சியை உருவாக்கி காட்டி தனக்கு சிவப்பு பாவாடை வேண்டுமென சொல்கிறாள். இப்படி ஒரு காட்சியை நான் கவிதையில் பதிவு செய்திருப்பேன். இந்த காட்சிக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதுதான் சைன் லாங்குவேஜ், சைகை மொழி. இன்றைக்கு உலக சைகை மொழி நாள். இந்த உலக சைகை மொழி நாள் என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது? காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், அவர்கள் சமூகத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அதாவது அது ஒரு லாங்குவேஜ் ரைட் என்று சொல்வார்கள், மொழிசார் உரிமை. இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும், இந்த உலகத்திற்கு தங்களுடைய எண்ணங்களை தெரிவிக்கவும் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட மொழி, சைகைகளாலான மொழி, குறியீடுகளாலான மொழி தேவைப்படுகிறது. இந்த மொழியை எல்லா இடங்களிலும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது, கல்வி நிலையங்கள், ஊடகங்கள், பொது நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் இதை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். உதாரணமாக ஒருவர் மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறார். மேடையில் பேசிக்கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு சிலர் காது கேளாதவர்கள் வரலாம். அவர்கள் வர வேண்டும். அப்படி அவர்கள் வருகிற போது இங்கு மேடையில் என்ன பேசப்படுகிறது என்பது அவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். அதுதான் அடிப்படை மனித உரிமை. அது மட்டுமல்ல, கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூகமயமாதல், இது எல்லாவற்றிலும் அவர்களுக்குரிய பங்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் பொது சமூகத்தோடு மொழி ரீதியாக இணைக்கப்பட வேண்டும். இப்பொழுதும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஊடகங்களில் இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சில குறிப்பிட்ட மாலை நேர செய்தி அறிக்கைகளை படிக்கிற போது ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸிற்குள்ளாக சைகை மொழியில் செய்திகளை சொல்லக்கூடியவர்கள் செய்தி சொல்லி கொண்டிருப்பார்கள். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்பது மேடைகளில், நான் கூட சில கல்லூரிகளில் பேசுகிற போது அங்கு சைகை மொழி பணியாளர்கள் அல்லது சைகை மொழி பயிற்றுனர்கள் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதை பார்த்திருக்கிறேன். நான் பேச அங்கே இருக்கக்கூடிய காது கேளாத, வாய் பேச முடியாத மாணவர்களுக்கு அவர்கள் சைகை மொழியில் அந்த பேசுகிற பொருளை விளக்குவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட உதாரணங்களாகத்தான் இருக்கின்றன. எல்லா பொது நிகழ்வுகளிலும் வாய் பேச முடியாதவர்கள், காது கேளாதவர்களுக்கான ஒரு ஸ்பேஸ், அவர்களோடு இந்த ஒரு நிகழ்வுகளை இணைக்கக்கூடிய ஒரு பணியாளர்கள் அமர்த்தப்பட வேண்டும். அதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும். அப்படி அதிகரிக்கும் போது இப்பொழுது ஒரு அரசு சார்ந்தே அத்தகைய பயிற்சி, சிறப்பு பயிற்சி தரக்கூடிய ஒரு கல்லூரிகள் கூட இருக்கின்றன. அது இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். சைகை மொழி என்பது மனிதனின் ஆதிமொழி. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது ஏதோ சிறப்பு தேவை உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல. மனிதன் மொழி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக சைகை மொழியில் தான் பேசி கொண்டிருந்தான். அந்த சைகை மொழி இன்றைக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் அதை பயன்படுத்துவதும், நாமும் சைகை மொழியினுடைய சில அடிப்படைகளை கற்றுக்கொள்வதும் மிக மிக முக்கியம். அதுதான் எல்லோரையும் நம்மோடு இணைத்துக் கொள்வதற்கான ஒரே வழி. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.